வணக்கம் நண்பர்களே. மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் பிராக்கெட்ஸை எப்படி பயன்படுத்துறது, எப்போ பயன்படுத்துறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இப்போ மேத்தமெட்டிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் கூட நமக்கு இந்த பிராக்கெட்ஸ் இருக்கும். பட் அதுக்கும் எக்ஸலுக்குமே நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா இது பர்பஸ் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மேத்தமெட்டிக்ஸில் நம்ம இந்த ரவுண்ட் ப்ராக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இங்கே பேரந்தசிஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதே போல் இங்கே இது ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸு, இது கர்லி பிரேசஸ் அல்லது கர்லி ப்ராக்கெட்ஸ் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். பட் மேத்தமெட்டிக்ஸில் இதனுடைய பயன்பாடு வேறு மாதிரி இருக்கும். எக்ஸலில் இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த பேரந்தசிஸை பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த பேரந்தசிஸை பொறுத்த வரைக்கும் இது கேல்குலேஷன் ஆர்டரை மாற்றுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ கேல்குலேஷன் ஆர்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸலில் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. ஸோ கேல்குலேஷன் ஆர்டர் இருக்குது. ஸோ எது எக்ஸல் முதல்ல கேல்குலேட் பண்ணணும், எது எக்ஸல் அப்புறம் கேல்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா யூஸ்வலி எக்ஸலில் நம்ம ஈக்குவல்ஸ் போடுவோம் ஃபார்முலாவுக்கு. ஸோ இதில் ஈக்குவல்ஸுக்கு அடுத்தது தான் வேல்யூஸு, ஆப்ரேட்டர்ஸு இதெல்லாமே வரும். இது நான் உங்களுக்கு போன வீடியோலேயே சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எக்ஸலுடைய ஃபார்முலா எவாலுவேஷன் லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு இருக்கும். ஆனாலும் கூட அதுக்குள்ளே இருக்கிற ஆப்ரேட்டர்ஸுக்கு சில ப்ரிஃபரன்சஸ் இருக்குது. ஸோ எக்ஸலில் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு டிவிஷன் ஆகும், அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன், அதுக்கப்புறம் சப்ஸ்ட்ராக்ஷன், அதுக்கப்புறம் அடிஷன். இந்த ஒரு ஆர்டரில் தான் எக்ஸல் கேல்குலேட் பண்ணோம். ஸோ இப்போ ஒரு நல்ல எக்ஸாம்பிள் ஒன்று கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம 2 + 2 மல்டிப்ளைடு பை 5 அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க. ஸோ 2வையும் ஆட் பண்ணிங்கன்னா 4 வரும். 4 × 5 20 வரும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் இப்போ என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது 12 காட்டுது. என்ன தப்பான ஆன்சர் காமிக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். பட் இங்கே நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு எக்ஸல் என்ன பண்ணியிருக்குன்னா மல்டிப்ளிகேஷன் முதல்ல பண்ணியிருக்கு, அதுக்கப்புறம் ஆடிஷன் பண்ணியிருக்கு. அதாவது 2வையும் 5வையும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 10 வரும். அப்புறம் 10ஐயும் 2வையும் ஆட் பண்ணிங்கன்னா அது 12 வரும். ஸோ இந்த கேல்குலேஷன் ஆர்டர் எக்ஸலில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட் எக்ஸல் முதல்ல டிவிஷன், அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன், அதுக்கப்புறம் சப்ஸ்ட்ராக்ஷன், அதுக்கப்புறம் அடிஷன். ஸோ இப்படி இந்த ஒரு ஆர்டரில் தான் அது கேல்குலேட் பண்ணுது. ஸோ லெஃப்ட்டிலேருந்து ரைட் சைடுக்கு கேல்குலேஷன் பண்ணாலுமே கூட இந்த ஆப்ரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு ஆர்டரில் தான் அது பண்ணுது. ஸோ இப்போ நம்ம இந்த ஒரு பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த பேரந்தசிஸை யூஸ் பண்ணி இந்த கேல்குலேஷன் ஆர்டரை மாற்றலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம இந்த 2வையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு இதை நம்ம இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டுருணும். ஸோ இங்கே ஒரு ப்ராக்கெட், இங்கே ஒரு ப்ராக்கெட் நீங்கள் போட்டிங்கன்னா இது நார்மலாக கேல்குலேட் பண்ணும். நம்ம எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணோமோ அந்த மாதிரி கேல்குலேட் பண்ணும். ஸோ எக்ஸலில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுறப்ப இந்த பேரந்தசிஸை மட்டும்தான் நீங்கள் இந்த விஷயத்துக்கு, இந்த கேல்குலேஷன் ஆர்டரை மாற்றுறதுக்கு யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். மேத்தமெட்டிக்ஸில் பார்த்திங்கன்னா இது எல்லாமே நம்ம இப்போ யூஸ் பண்ணியிருப்போம். பட் எக்ஸலில் இதையே தான் நம்ம திரும்ப திரும்ப யூஸ் பண்ணணும். ஸோ எத்தனை நம்ம, அதாவது மல்டிபிள் லெவல்ஸ் இருந்தாலும் கூட நீங்கள் இப்படி நெஸ்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். அதாவது ஒரு ஆப்ரேஷனுக்குள்ளே இன்னொரு ஆப்ரேஷன் இப்படி நெஸ்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் இதை -3 இப்படி போடுறேன். ஸோ இந்த கேல்குலேஷன் ஆர்டர் எக்ஸலுக்கு புரிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு அது உள்ளுக்குள்ளே இருக்கிற பேக்கெட்டை முதல்ல இவாலுவேட் பண்ணும், அதுக்கப்புறம் அவுட் சைடில் இருக்கிறது அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ இது எத்தனை லெவல் வேணும்னாலும் நீங்கள் ப்ராக்கெட் எப்படி போட்டுக்கிட்டே போகலாம். இது மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டே போகலாம். இன்னும் சொல்லப்போனால் நம்ம இந்த மாதிரி 2 டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ப்ராக்கெட்ஸுக்கு கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த சைடில் நான் இது மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த எவாலுவேஷன் எக்ஸல் முடிச்சிடும். அதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டை வச்சுட்டு அதில் இதை இவாலுவேட் பண்ணோம். இது மாதிரி நீங்கள் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் நம்ம இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டோ இல்லை கர்லி ப்ராக்கெட்டோ நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ண முடியாது. ஸோ அது வேறு பர்பஸுக்கு இருக்குது. ஸோ அது என்னென்னு இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அடுத்தபடியாக இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்குது. இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டை நம்ம எக்ஸலில் எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, யூஸ்வலி இப்போது ஒரு ஃபார்முலா, ஒரு வேல்யூ இருக்குது, ஒரு ஃபைல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே இந்த ஒரு ஃபைல் இருக்குது, இன்னொரு ஃபைல் நான் Ctrl+N ப்ரெஸ் பண்ணி இன்னொரு ஃபைல் ஓப்பன் பண்ணிடுறேன். ஸோ ரெண்டு வெவ்வேறு ஃபைலில் இருக்கக்கூடிய வேல்யூஸை நம்ம ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இங்கே 500 டைப் பண்ணிடுறேன்.
ஸோ இங்கே வந்து இந்த 25 இருக்குது, அதையும் ஆட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ நான் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணலாம், ஈக்குவல்ஸ் அப்படின்னு டைப் பண்ணலாம். டைப் பண்ணிவிட்டு இந்த வேல்யூ முதல்ல ஒரு ஃபைலுக்குள்ளே நீங்கள் ஈக்குவல்ஸ் போட்டுட்டு அந்த வேல்யூ நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. அப்புறம் வந்து ப்ளஸ் போட்டுக்கிறீங்க. அதுக்கடுத்தது இன்னொரு ஃபைலுக்கு போயிட்டு அந்த வேல்யூவை நீங்கள் கிளிக் பண்ணி என்டர் கொடுக்குறீங்க. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து இவாலுவேட் ஆகுது. ஸோ இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த ப்ராக்கெட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த ப்ராக்கெட் வந்து இந்த ஒரு சிச்சுவேஷனில் தான் யூஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து வெவ்வேறு ஷீட்ஸில் வந்து இருக்கக்கூடிய வேல்யூஸை வந்து இவாலுவேட் பண்ணுறப்ப அதாவது வெவ்வேறு ஃபைல்ஸு, ஷீட் அப்படிங்கிறத விட ஃபைல்ஸு, வேறு ஃபைல்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூஸை இவாலுவேட் பண்ணுறதாக இருந்தால் அது வந்து ப்ராக்கெட்ஸை வந்து அந்த இடத்துல எடுத்துக்கும். எங்கே எடுத்துக்கும் அப்படின்னாக்கா இந்த ஃபைல் நேமை வந்து அந்த ப்ராக்கெட்குள்ளே என்க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் மேனுவலாக கூட இந்த ப்ராக்கெட்டை வந்து இப்படி டைப் பண்ணலாம். இப்படி இந்த ஒரு இது இருக்குது, அப்போஸ்ட்ரோஃபி இருக்குது, அதுக்கடுத்தது வந்து ப்ராக்கெட்டு, அதுக்குள்ளே வந்து பார்த்து ஃபைல் நேம் இதெல்லாம் வந்து நீங்கள் டைப் பண்ணலாம். பட் நம்ம ஈக்குவல்ஸ் அப்படின்னு போட்டு கிளிக் பண்ணாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துக்கும். ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட் அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு சிச்சுவேஷனில் மட்டும்தான் யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்தது நம்ம மூணாவதாக பார்க்கணும்னா, மூணாவது வந்து இந்த கர்லி பிரேசஸ் வந்து எக்ஸலில் எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னாக்கா அரே ஃபார்முலாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு செப்பரேட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அரே ஃபார்முலாஸ் அப்படிங்கிறது வந்து எக்ஸலில் வந்து அட்வான்ஸ்டு கான்செப்ட். இது வந்து நான் வந்து அட்வான்ஸ்டு எக்ஸல் வந்து சொல்லித்தர்றப்ப அந்த டைமில் நான் உங்களுக்கு வந்து அரே ஃபார்முலாஸ் பற்றி நான் சொல்கிறேன். பட்டு இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துட்றேன். இது ஆக்சுவலி நம்ம வந்து டைப் பண்ண தேவை இருக்காது, ஆட்டோமேட்டிக்காகவே வரும் அது. ஸோ எந்த சிச்சுவேஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் நமக்கு வந்து இங்கே ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அரே ஃபார்முலாஸோடைய பயன்பாடு நிறைய இருக்குது. பட் நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக எப்படி அது இருக்கும் அப்படின்றத காமிக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இங்கே வந்து ஒரு சில வேல்யூஸ் இருக்குது. இதை வந்து நான் அப்படியே இங்கே டிரான்ஸ்போஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அதாவது இந்த காலத்தில் இருக்கிறத ரோவில் வந்து நான் டிரான்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னப்ப நான் வந்து இந்த அரே ஃபார்முலாஸை யூஸ் பண்ணலாம். ஸோ இப்படி நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஈக்குவல்ஸு டிரான்ஸ்போஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இங்கே வந்து இந்த வேல்யூஸ் அப்படியே நான் செலக்ட் பண்ணுறேன். அப்புறம் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு Ctrl+Shift+Enter ப்ரெஸ் பண்ணணும். ஸோ Ctrl+Shift+Enter ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஒரு அரே ஃபார்முலா வந்து அப்ளை ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கர்லி பிரேசஸ் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகும். ஸோ கர்லி பிரேசஸை வந்து நம்ம டைப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, அது ஆட்டோமேட்டிக்காக வரும். அது வந்து அரே ஃபார்முலாஸில் வரும். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் உங்களுக்கு காமிச்சேன். அரே ஃபார்முலாவை பற்றி நம்ம வந்து அட்வான்ஸ்டு எக்ஸல் நான் சொல்லித்தர்றப்ப அப்போது நான் உங்களுக்கு அதிகமாக சொல்கிறேன். ஸோ இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் இதே போல் ஒரு நல்ல டாப்பிக்குடன் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.